ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotyl. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா 9 கோள்களும் சேர்ந்து தான் முடிவு பண்ணும். குரு பயிற்சினா குரு மட்டுமே பலன்களை கொடுத்துட்டாலோ, சனி பயிற்சினா சனி பகவான் மட்டுமே பலன்களை கொடுத்துட்டாலோ, இல்லை ராகுகேது பயிற்சினா ராகுகேது மட்டுமே பலன்களை கொடுத்துருமானோ இல்லைங்க. ஏழரை சனி என்றாலே காலங்காலமாக ஜோதிடர்களாலும் பொதுமக்கள் ஜோதிடர்களை பயமுறுத்துகிறார்களா, ஜோதிடர்கள் பொதுமக்களை பயமுறுத்துகிறார்களான்னு தெரியாத அளவுக்கு இந்த ஏழரை சனின்னு ஒரு வார்த்தை இருந்துட்டு இருக்கு. மேசராசிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஏழரை சனி தவறு செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி காலத்தில் ஒரு நபர் முன்னேறவில்லைன்னா நீண்ட நாள் அங்கே முன்னேறது. நீங்க என்ன ராசியோ உங்க ராசியில பிறந்தவங்க இன்னைக்கு ஏராப்ளான்ல போவாங்க அப்படின்னா கண்டிப்பா பல லட்சம் பேர் போய் தான் தீருவாங்க. ஜோதிடத்தினுடைய தரமே பார்த்தீங்கன்னா, உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் முக்கியமோ அது மாதிரி ஜோதிடம் இயங்குவதற்கு பஞ்ச அங்கங்களே. ஒரு ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான் என்பதை கிழமைதான் முடிவு செய்யும். அவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதிதான் முடிவு செய்யும். ஒரு ஜாதகனுக்கு நல்ல பலன் கிடைக்கணுமா கெட்ட பலன் கிடைக்கணுமாங்கிறத முடிவு செய்யறதுல பெரிய பங்கு. வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் மகரிஷி KR மந்திராச்சலம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. சாமி, இப்போ ராசி பலன்கள், இப்போது ஜோதிடர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம் ராசி பலன்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ராசி பலன்களில் கோச்சாரம், தசாபுத்தி அப்படின்லாம் அதுலேயே வகைமை இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ராசி பலன்களை எவ்வளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்? ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு அளவு இருக்கும்ல, இந்த அளவு ராசி பலன் நம்பினா போதும். நீங்கள் ராசி பலன்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு இந்தியாவில் மட்டுமே 15 கோடி பேர்லேருந்து 20 கோடி பேர் இருக்காங்க. ஒரு ராசிக்கே 15 கோடி பேர்லேருந்து 20 கோடி பேர் இருக்காங்க. ஒரு ராசிக்கு ஒரு பலன் சொன்னால் அது எல்லாருக்கும் பொருந்துமானு பார்த்தா பொருந்தாதுங்க. இந்த ராசி பலன் எதை அடிப்படையாக வச்சு பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, கோட்சாரத்தை அடிப்படையாக வச்சு பேசுறது தான். அவங்கவுங்க ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு மையமாக வச்சு கோச்சாரத்தை வச்சு பேசுறது தான் ராசி பலன். இந்த ராசி பலன் பார்த்தீங்கன்னா 9 கோள்களும் சேர்ந்து தான் முடிவு பண்ணும். குரு பயிற்சினா குரு மட்டுமே பலன்களை கொடுத்துட்டாலோ, சனி பயிற்சினா சனி பகவான் மட்டுமே பலன்களை கொடுத்துட்டாலோ, இல்லை ராகுகேது பயிற்சினா ராகுகேது மட்டுமே பலன்களை கொடுத்துருமானோ இல்லைங்க. இது காலங்காலமாகவே சமீபத்தில் வந்த பழக்கங்கள் தானுங்க இதெல்லாம். ராசி பலன், நீங்கள் வருட ராசி பலன், மாத ராசி பலன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பொதுவாக பேசுகிறது தான். ராசி கோச்சாரத்தை தாண்டி தசாபுத்தி, அந்த தசாபுத்தியில் பல சிறப்புகள் எல்லாம் இருக்குங்க. இதில் நான் சாதாரண உங்கள் கேள்விக்கே ராசி பலனுக்கே வரும் பொழுது, ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உதாரணமாக குரு பயிற்சிங்கிறோம், சனி பயிற்சிங்கிறோம். இப்போ உலக ஜோதிடர்களே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். இந்த ஏழரை சனிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன் கோட்சாரம் தான். மேச ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஏழரை சனி தவறு செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனி என்றாலே காலங்காலமாக ஜோதிடர்களாலும் பொதுமக்கள் ஜோதிடர்களை பயமுறுத்துகிறார்களா, ஜோதிடர்கள் பொதுமக்களை பயமுறுத்துகிறார்களான்னு தெரியாத அளவுக்கு இந்த ஏழரை சனின்னு ஒரு வார்த்தை இருந்துட்டு இருக்கு. ஏழரை சனி காலத்தில் ஒரு நபர் முன்னேறவில்லைன்னா நீண்ட நாள் அங்கே முன்னேறக்கு. இப்போ மேசராசிக்கு உதாரணமாக ஏழரை சனி தவறு செய்யுமானா 100% தவறு செய்யாது. 12 சனி இருந்தால் 11 ஏதாவது ஒரு கோள் வேண்டும் அப்படின்னு அதே மகான்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சனீஸ்வர பகவானுக்கு கோச்சாரத்தில் 12ஆம் இடம் ஏழரை சனி துவக்கம் விரையச்சனி என்று சொன்னவர்கள் 12 சனி இருந்தால் 11 ஏதாவது ஒரு கோள் இருந்தால் அந்த கோள் நன்மையை செய்யும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ மேசராசிக்கு சனீஸ்வர பகவான் 12 இருக்கார். 11 இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். 9 கோள்களிலும் வலிமையானவர். அப்போ அவர் மூலமாக சனீஸ்வர பகவான் நல்லதை செய்யணுங்கிறது சாதாரணமாக சனி பயிற்சிக்கே பலன்கள் சொல்லுது. அப்போ இந்த ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேணான்றீங்க. நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு வாகனம் இயங்குவதற்கு கூட அந்த வீலில் இருக்கிற காற்று முக்கியமா, இன்ஜின் முக்கியமா, மிரர் முக்கியமா, கீ முக்கியமா, டீசல் பெட்ரோல் முக்கியமா, இல்லை சீட்டு முக்கியமாங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. மொத்தமாக ஜோதிடத்தை மட்டும் ஏதாவது ஒரு கோளை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க. இது தவறான ஒரு முடிவு. இதில் எந்த இடத்துலையும் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒரு சமயம் அந்த ஜாதகருக்கு சனி திசை நடந்து கொண்டிருந்தால்
சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் கோச்சாரத்தில் முக்கியத்துவம் தரலாம், அதுவும் முழுசாக தர முடியாது, மற்ற கோள்களை அனுசரித்து தான் தர முடியும். தனித்து எதுவுமே இயங்காது உலகத்தில். இப்போ சனீஸ்வரரை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப சில ஜோதிடர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசின விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் சனி பயிற்சியே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதாவது வந்துங்க, சனிப்பெயர்ச்சி இல்லை 2025 அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஐயா ஒருத்தர், வயசில் பெரியவங்க, அனுபவசாலி, ஒரு பெரியவர் பண்ணின வேலை உலகம் முழுசாக ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சுங்க இந்த வருஷம். இது வரைக்கும் இல்லாத அளவு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு தான் சனி பயிற்சிங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தை போட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்கிற மாதிரி போடுவீங்களா, கும்பத்தில் இருக்கிற சனி இருக்கிற மாதிரி போடுவீங்களா? இந்த வாக்கியமா திருக்கணிதமா என்ற ஒரு பிரச்சனை 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருக்குங்க. இன்றைக்கே நேற்றுக்கு இல்லைங்க, 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே வாக்கியமா திருக்கணிதமாங்கிற பிரச்சனை இருக்கு. திருக்கணிதம் துல்லியமானது, வார்த்தையவே யோசனை பண்ணி பாருங்க. திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம். இதை தெரியாம கேட்குறேன், சனீஸ்வர பகவான் இன்னும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயணிக்கவில்லை அப்படிங்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு காலத்தில் மாட்டு வண்டி வச்சுருந்தா நல்ல வாகனம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம், சைக்கிள் வச்சுருந்தா அதை விட நல்ல வாகனம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம், ஒரு 2 வீலர் வச்சுருந்தா சூப்பர்னு அர்த்தம், மெட்டடோர் இன்ஜின் போட்ட ஒரு அம்பாசிடர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரன்னு அர்த்தம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க, இன்றைக்கி ஃப்ளைட்டை கடந்து போயிட்டுருக்குறோம். மாறிடுச்சு, எல்லாமே சூழ்நிலைகள் மாறிடுச்சு. எல்லா பழக்க வழக்கங்களும் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்கள் இருக்குது. ஏன் நவக்கோள்களே பலன்களை மாற்றித்தானே பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னுமே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் சரி அப்படின்னீங்கன்னா நீங்களாம் மாறிட்டீங்களா இல்லையா? எங்க எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. மக்கள் மட்டும் மாறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வாக்கியம் வாக்கியம் அப்படின்னீங்கன்னா, ஏதோ கோயில்களில் பூஜை பண்ணுறதுக்காக வேண்டி, அங்கே ஏதாவது ஒரு யாகங்கள் பண்ணுறதுக்காக வேண்டி அதுக்காக ஒரு உருவாக்கப்பட்டது. பாஸ்கராச்சாரியார் ஐயா அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் தெல்ல தெளிவாக திருக்கணிதமே என்று சொல்லப்பட்டது. நமது ஒருங்கிணைந்த தமிழகம், சென்னை மாகாணமாக இருந்த ஒருங்கிணைந்த தமிழகம் 1966ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் ஐயா அவர்கள் ஒரு பஞ்சாங்க சதஸ் வச்சார், ஒரு பஞ்சாங்க கமிட்டி கூட்டினார். அந்த பஞ்சாங்க கமிட்டியில் சட்டசபையிலைங்க பஞ்சாங்க கமிட்டி நடந்து, அந்த பஞ்சாங்க கமிட்டியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அறங்காவல் சம்பந்தப்பட்ட கோயில்கள்லையும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ போட்டாங்க. அது நாளடைவில் அப்படியே மாறி வந்துருச்சுங்க. என்னென்னா, நீங்கள் ஆன்மீகம் மட்டுமில்ல, எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. அப்போது அந்த முதலமைச்சராக இருப்பவர்கள், அந்த அரசாங்கத்தில் முக்கியமாக இருப்பவர்கள் எது பிடிக்குதோ அதை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதம் அப்படிங்கக்கூடிய ஒரு புனிதமான கணிதத்தை அப்படியே மறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம். வாக்கியம் என்பது உருவானது, நாங்கள் இல்லைன்னு சொல்லவா, நாங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை இல்லை என்று சொல்லவில்லை, தாயினுடைய கருவறை. அப்போ தாயினுடைய கருவறை தப்பா அப்படின்னா, தாயினுடைய கருவறைக்குள்ளே சுருண்டு படுத்துட்டு இருந்தால் வெளியே வந்து சுருண்டு படுத்துட்டு இருக்க முடியுங்களா? இப்போ உங்களை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கம் கோயில்களில் ஒரு பூஜை முறைகள் யாகங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், தனி மனித வாழ்க்கை அப்படின்னு வர்றப்ப திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே சொல்ல வரலைங்க. அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்கிய இப்போ ஜோதிடர்களே இவ்வளவு குழப்பங்களை வச்சிருந்தா சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் நிச்சயமா இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது நீங்க ஜோதிடர்கள் திருக்கணிதம் வாக்கியம்ங்கிற நிலையில மட்டுமே குழப்பம்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க ஒரு காலத்துல ஜோதிடம் படிக்கணும்னா 10 வருஷம் 20 வருஷம் ஒரு குருநாதர் காலுக்கு கீழே உட்காந்து காலமுத்தி விட்டு அவருக்கு துணி புழிஞ்சு போட்டு அவங்க வீட்டு வேலைகளை செஞ்சு கையை கட்டி குரு பக்தியோடு இருந்து தான் ஜோதிடம் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. 10 வருடம் 20 வருடங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு 10 நாள் படித்தாலே அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்கள். 3 மாசத்துல ஆசிரியர்கள், 6வது மாசத்துல பேராசிரியர். டெக்னாலஜி அந்த அளவு வளர்ந்துருக்கு இல்லையா? இன்னைக்கு என்னங்க வளர்ந்துருக்கு. என்னன்னா இன்னைக்கு நிறைய ஆப் வந்துடுச்சு, அதுலயே ஜோசியம் படிச்சு, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன், நான் ஜோசியம் படிச்சு கொடுக்குறாங்க. அப்போ கேட்கலாமா? 5000 யூடியூப்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் எனது அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் எம்பிக்கு நிற்பார், ஜெயிப்பார், மந்திரி ஆவார்னு சொல்லி ஒரு 5000 யூடியூப்ல சொல்லப்பட்டுச்சு. ஜோதிடர்கள் சொல்லப்பட்டாங்க. அடுத்த முதலமைச்சர் 2026 அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லி ஒரு 4-5000 யூடியூப்ல சொல்லப்பட்டுச்சு. எங்க இருக்குங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காரணம் தப்பா நினைச்சுக்க வேண்டாங்க. நானும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றேன். இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் இப்போ ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு.
தனிநபர் ஜாதகத்தை மட்டுமே போட்டு விவாதம் பண்ணுவேன் தவிர இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே இல்லை. என்ன காரணம்னா, ஜோதிடத்தை மற்றவங்க எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஜோதிடர்களாவது சரியா கொண்டு போகணும். அதானுங்க நியாயம். இப்போ ராசி பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்ப மறுபடியும் இவ்வளவு குழப்பங்கள் எல்லாம் ஓகே, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ராசி பலனை வந்து எந்த அளவுக்கு நம்பலான்னு முதல்ல ஒரு கேள்வியை முன் வச்சேன், நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்க. ஆனா ராசி பலனையே நம்பி இப்போ வந்து எப்படின்னா, நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்னுடைய ஜாதகம் சுய ஜாதகத்துல ஒரு சனீஸ்வர பகவான் காரகத்துவத்துல இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நான் அதை நம்பி எடுக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ அது வந்து ஒரு மனிதனையே வந்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுது இல்லை. அப்போ இரும்பு அப்படின்னா என்ன? இரும்பு காயலா கடையில் போடுறது இரும்பு தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக விற்கிறதும் இரும்பு தான், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் பாய்க்கணும். நான் தம்பிக்கும் கொஞ்சம் வில்லங்கமாக தான் நானும் பதில் சொல்லி ஆகணுங்க. தலைவலின்னா தைலம் தான் போடணும், வயிற்று வலின்னா வயிறு வலின்னா அதுக்கு வேற தான் போகணும். நீங்கள் தொழிலை பார்க்கறக்கு லக்னத்திற்கு 10 ராசிக்கு 10 தொழிலுக்கு காரகனான சனீஸ்வர பகவானுக்கு 10 இதை வச்சு பார்க்குறோம். ஓகே, இது ஒரு விதி. ஆனால் இன்னொரு மகான் சொல்லிட்டு போயிருக்காரு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வரும் போகும், இதுவும் தொழிலாக வரும் போகும். ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசியில் ஒரு ராசி கட்டத்தில் அதிக பாகையை எந்த கோள் பெற்றிருக்கிறதோ அந்த கோள் ஆத்மகாரகனாகவும், அதற்கடுத்த பாகைக்கலை அதாவது 30 பாகையில் அதற்கடுத்த பாகைக்கலையை பெற்றுக்கூடிய கோள் அமத்தியகாரகனாகவும், இந்த 2 பேர்த்த மட்டும்தான் வச்சு தொழிலை பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ தொழிலுக்கும் கோச்சாரத்துக்கெல்லாம் சம்பந்தமே இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு 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 சூழ்நிலையில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு சனி பயிற்சி ஆனாலோ குரு பயிற்சி ஆனாலோ அல்லது ராகுகேது பயிற்சி ஆனாலோ உங்களுக்கு கொட்டி கொடுத்துரும் மூட்டை கட்டி கொடுத்துரும் சொல்கிறதெல்லாம் பொய். அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னமோ ஒரு ஊக்கத்தொகை சேர்த்தி தரலாம், அது ஒரு மாதம் சேர்த்தி தரலாம். ஒரு ஆசிரியர் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரே ஃபீல்டில், 12 ராசியிலேருந்து இருப்பாங்க ஆசிரியர்கள். அப்போ ஒரு ராசிக்காரர்கள் மட்டும் சம்பள உயர்வு ஆயிருமான்னா இதெல்லாம் வந்துங்க நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு ஜோதிடர் தானுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே டோட்டலாக 9 கோள்களுக்கும் சேர்ந்து ஒரு 30% எடுத்துக்கலாங்க. 9 கோள்களுக்கு சேர்ந்து அந்த 30%லையும் ஓரளவுக்கு எல்லா கணக்கையும் போட்டு பேசுகிறவங்கனால ஒரு 15% பேச முடியும். ஆனால் நீங்கள் என்ன ராசியோ உங்கள் ராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி ஏராஃப்ளானில் போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பல லட்சம் பேர் போய் தான் தீருவாங்க. உங்கள் ராசியில் பிறந்தவங்க பல பேர் கல் தட்டி விட்டு விழுவாங்கன்னா கண்டிப்பாக கல் தட்டி விழுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தினுடைய தரமே வந்து பார்த்திங்கன்னா கோள்கள் ஒரு நிலையில் உண்மையை சொல்ல போனால் ரொம்ப வசதியானவர்களுக்கு எந்த கோட்சாரமோ எந்த தசாபுத்தியும் பெரிய அளவில் பாதிக்கிறதே இல்லை. 100ல் ஒருத்தருக்கு தான் பாதிக்குது. இல்லாதவங்க மீடியமான ஃபேமிலிகளுக்கு மட்டும்தான் அப்படியே வச்சு செய்து நம்ம பார்க்குறோம். அனில் அம்பானி அவர்கள், முகேஷ் அம்பானி அவர்கள் அப்படின்னு 2 பேர்த்து பேசுகிறோம். அதில் ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல திவாலாங்கிறாங்க, ஆனால் அவர் என்ன அனுபவிக்கிறார் அதை விட நல்லா அனுபவிக்கிறார். இதுதாங்க விஷயம். அப்போது நாம் ஜோதிடத்தை வந்து எல்லாத்துக்கும் எப்படி கணக்கு போடுறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்திற்கு பல வகையான கணிதங்கள் இருக்குங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தால் அந்த ஜாதகத்திற்கு இந்த கணிதம் மேட்ச் ஆகுன்னு எந்த ஜோதிடருக்கு தெரியுதோ அவர் ஜோதிடர். இதுதான் உண்மை. இது ஒரு கொடுப்பனை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு உண்மை என்னென்னா, ஜோதிடம் இயங்கணும்னா நீங்கள் ராசி பலன் இயங்கணுன்னாலும் சரி, நீங்கள் சொல்கிற தசாபுத்தி இயங்கணும்னாலும் சரி, இவர் கார் வாங்குவாரா வாங்க மாட்டாராங்கிற கேள்விக்குனாலும் சரி, என்ன தொழில் செய்வார்னாலும் சரி, கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, எந்த கேள்வியாக இருந்தாலும் உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் முக்கியமோ அது மாதிரி ஜோதிடம் இயங்குவதற்கு பஞ்ச அங்கங்களே. ஒரு ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான் என்பதை கிழமைதான் முடிவு செய்யும். அவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதிதான் முடிவு செய்யும். ஒரு ஜாதகனுக்கு நல்ல பலன் கிடைக்கணுமா கெட்ட பலன் கிடைக்கணுமாங்கிறத முடிவு செய்யறதுல பெரிய பங்கு திதி. திதி எப்படிங்க, ஒரு மனிதன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத முடிவு செய்யறது திதி. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணி போட்டாங்க ஜோசியருங்க, இறந்து போனவங்களுக்கு 6வது நாள் 9வது நாள் 16வது நாள் அது கொடுவை விட்டுட்டாங்க திதியை.
திதி என்பது தமிழ் வார்த்தைகளில் அம்மா என்ற வார்த்தை எப்படி புனிதமோ அதை விட புனிதமானது ஜோதிடத்தில் திதி. ஒரு கோள் நல்லதை செய்யணுமா இல்லையாங்கிறது திதி தான் முடிவு பண்ணும். நீங்கள் பிறந்த நாளை நமது முன்னோர்கள் உங்களுடைய பிறந்த திதியில் தான் கொண்டாடினார்கள். இன்னைக்கு என்ன பண்ணோம்? நட்சத்திரத்துக்கு போயிட்டோம். நட்சத்திரத்துக்கு என்ன ஆயிட்டோம்? டைவர்ட் ஆகி டேட்டுக்கு போயிட்டோம். இல்ல டேட்டுன்னா ஆங்கில டேட்டுக்கு போயிட்டோம். திதி யாரால் நினைக்கிறீங்க? இல்ல. அது எப்படி நம்ம கணக்கிடுறது? நீங்க பிறந்த திதி வரக்கூடிய நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பிறந்த திதி இணையும். அந்த திதி அந்த மாசத்துல நம்ம கண்டிப்பா இணையும். ஏங்க இது இல்லைன்னு யாராவது இது சிந்திச்சுட்டு போறீங்க? ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கும். பங்குனி உத்தரமும் பௌர்ணமி ஒன்னா வருதா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் வருதா இல்லைங்களா? ஆமா, வருதுங்களா? தை பூசமும் பௌர்ணமி ஒன்னா வருதா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பிறந்த திதியும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் உங்கள் பிறந்த நாளில் கூடும். அப்படி கூடலினா நீங்கள் அடுத்த வருடத்திற்குள் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறீர்கள். ஆனா ஜோதிடர்கள் வந்து நம்ம ஆங்கில டேட்டை கேட்டுதானே இன்னைக்கு நம்ம ஜாதகமே அதுல தானே பேஸ் பண்ணி எழுதுறோம். ஆங்கில டேட்டை எடுத்துட்டதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில டேட்டை முழுசா எல்லா ஜோசியர்களும் எடுத்துக்கிறது இல்லைங்க. சூரியோதயம் முதல் சூரியோதயம் வரதான். இப்போ நாங்கள் எடுத்துட்டோன்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கு தாண்டி இரவு தாண்டி பிறந்தா ஆங்கில டேட் வந்துடும். ஆங்கில டேட்டாக வரும். இப்போ சாஃப்ட்வேர் வந்தவனால் ஆங்கில டேட்டா வந்துடும். ஆனால் அப்பவும் கிழமை என்ன சொல்லணும்? முந்தின நாள் தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour டிஃபரன்ஸில் வந்து பாதமெல்லாம் மாறி ஜாதகத்திலேயே மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? 10 நிமிஷத்தில் மாறிடுங்க. நீங்கள் எதுக்கு 1 hour போகிறீங்க? 10 நிமிஷத்தில் மாறிடு ஜாதகமே. டோட்டலாக மாறிடும். சாமி இப்போ நீங்கள் அடிப்படை விஷயங்களையே ஜோதிடத்தில் நாம் எங்கே தவற விட்டுட்டோம். எப்படி தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஜோதிடத்திற்குள்ளேயும் எத்தனையோ மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நாம் உதாரணமாக பார்த்தா இப்போ தொழிலை பேசணும். இப்போ அதே மாதிரி இப்போ திருமண வாழ்க்கையை பேசுகிறோம். திருமண வாழ்க்கையே இப்போ நம்ம தமிழ் முகம் முழுவதும் என்ன சொல்கிறோம்? 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்கிறோம், 5ஆம் இடம் மனோஸ்தானங்கிறோம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் கணவன் மனைவிங்கிறோம், 4ஆம் இடம் உறவுகள் ஸ்தானம். உறவுகளை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறியா இல்லையா? உனக்கு குடும்பம் அமைதியா இல்லையா? 2ஆம் இடம். உனக்கு பிடிச்ச கணவன் மனைவி அமைதாங்கிறது 5ஆம் இடம். கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறது 7ஆம் இடம். இப்படித்தான் பார்க்குறோம். இல்லைங்க, இல்லவே இல்லை. 12ஆம் இடம் ஒரு ஜாதகனுக்கு சரியான சூழ்நிலை வராவிட்டால் அவனுக்கு திருமணம் அமைவதில்லை. அப்படி அமைந்தாலும் அவன் வாழ்வதில்லை. ஏன்னா 12ஆம் இடம் தான் அவனுக்கு அதிமுக்கியம். படுக்கை அறை ஸ்தானம். அப்போ அது கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? சாப்பாடு எல்லாம் 2 நாளைக்கு வேணாலும் கணவன் மனைவி சந்தோஷம் ஒருத்தர் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க. அங்கே பர்சனல் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் 10 நிமிஷம் இருப்பாங்களா? 12ஆம் இடம் திருமண வாழ்க்கையை முடிவு செய்கிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எங்கேயோ ஒரு இடம் முக்கியமாக இருக்குது. அதை விட்டுட்டு நான் இன்னும் கூட நவீன் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் 5ஆவது படிக்கும்போது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? ஒரு 8ஆவது படிக்கும்போது ஆங்கிலத்தை எழுத படிக்க தெரிஞ்சிட்டிங்களா? ஒரு மருத்துவர் ஒரு துறைக்குள்ள போய் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சதே அடுத்தடுத்து அவர் படிச்சுட்டு போயிட்டு இருக்காரா? ஜோதிடம் அப்படி இல்லை. புரிஞ்சிட்டா போதும், ஓ நான் சரியாயிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், நான் மகான், எனக்குன்னு ஒரு தனி பிரிவு, எனக்குன்னு ஒரு பட்டாளம். அப்புறம் வலைதளங்களில் விளம்பரத்தை போட்டாச்சுன்னா தீர்ந்துச்சு, வேற எங்கேயோ கூப்பிட்டு போயிடுது. இதுதான் உண்மை. இது வேணுன்னெல்லாம் சொல்றதுக்குள்ள இல்லை. ஆனால் ஜோதிடம் 1000% புனிதமானது. புனிதமானது. அரசனுக்கு மேலானவனாக வாழ்ந்தான் ஜோதிடன். அரசனுக்கு மேலானவனாக. குலகுரு ஜோதிடர் என்பது குலகுரு. அரசர் நடந்து வந்தாருன்னா குலகுருவான ஜோதிடர்லாம் பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்க. அப்படி இருந்தது தான் ஜோதிடம். இப்போ சமீபத்தில் தாங்க ரொம்ப மாற்றம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால தான் இந்த மாற்றம் வந்துச்சு. இப்போ ஒரு ஜாதகர் இருக்காரு, அவருக்கு வந்து பிறந்த நாள் தெரியுது, ஆனா கரெக்டான டைம் தெரியல. ஒரு உத்தேசமா சொல்றாங்க, எப்பா சாயங்காலத்துக்கு மேலப்பா அவ்வளோதான்ப்பா தெரியும், கரெக்டாக நமக்கு சொல்ல தெரில, ஒரு 7லேருந்து 9க்குள்ள அப்படின்னு ஒரு உத்தேச கணக்கு தான் சொல்றாங்களே தவிர ஒரு எக்ஸாக்ட் டைம் தெரில. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதகமே கிடையாதா? இல்லை எப்படி கணிச்சாலும் தவறாகும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது? அதாவது வந்துங்க ஜாதகம் டைம் தெரியலைங்கிறது, அதே மாதிரி ஒரு சில குழப்பங்களுக்கு வர்றது, சரியான டைமே சொன்னால் ஒரு சில குழப்பங்களுக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில்
நம்ம எங்களது முன்னோர்கள் ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடன் பிறந்தவர்கள், உங்கள் தாயுடன் பிறந்தவர்கள், உங்கள் தந்தையுடன் பிறந்தவர்கள், உங்களுடைய சூழ்நிலை இதுகளை வச்சு லக்னத்தை கொஞ்சம் மாற்றி கொண்டு போய் அப்படியே எல்லா சப்ஜெக்டையும் மாற்றி எடுத்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவே சரியா இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக 12 ராசி தான், 28 நட்சத்திரம் தான், அதே திதிகள் தான், அதே நாமயோகம் தான், அதே 7 நாட்கள் தான், அது 9 கோள்கள் தான். மற்ற கோள்கள்லாம் வந்தாலும் யுரேனஸ், நெப்டியூன் அதெல்லாம் வந்தாலும் நாம் பலன்களுக்கு எடுத்துக்கல. ஏன் 9 கோள்களை மட்டும் எடுத்துட்டோம்னா அது காரணமாக தான் 9 மட்டும் எடுத்துட்டோம். இது நிறைய பேர் கேட்குறாங்க. ஜோதிடத்தை நம்பாதவர்கள் ஒரு சிலர் இதே ஒரு சேனல் உட்காந்து கூட பேசுகிறாங்க. அதுக்குன்னே சேனல்களும் இருக்கிறது. சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் 9 கோளை மட்டும் எடுத்துட்டீங்க, மற்ற கோள்கள் எடுக்கல? அது கேள்வி இருக்குது. இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? இருக்குது. அப்போது என்னென்னா, இதெல்லாம் ஏன் விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் 5 குழந்தைகள்லேருந்து 10 குழந்தைகள் வரைக்கும் இருந்துச்சு. அதே கோள்கள், அதே சூழ்நிலை. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. ஒரு குழந்தைக்கு மேலே எந்த வீட்டிலும் இல்லை. அப்படியே இருந்தாலும் 2 குழந்தைகள் அதிசயம். அப்போ அந்த கோள்கள் எங்கே போயிடுச்சு, அந்த ராசிகள் எங்கே போயிடுச்சு? என்னென்னு கேட்டிங்கன்னா, காலங்கள் மாறும் பொழுது எல்லாம் மாறுகிறது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. இதைத்தாங்க நான் ஏற்கனவே கூட பேசியிருப்பேன். பணத்திற்கு காரகன் குரு. காலங்காலமாக எல்லா நூல்களிலும் நமது முன்னோர்கள் சொன்னது பொருளாதாரத்திற்கு காரகன் குருன்னு சொன்னாங்க. அப்போ நாணயங்களாக இருந்துச்சு. இன்னைக்கு பணமாக மாறிச்சு, கரன்சியாக மாறிச்சு. அப்போ என்னாச்சு? பணத்தினுடைய கண்ட்ரோல் புதனுக்கு போயிடுச்சு. தந்தைக்கு காரகன் சூரியன் சொல்லி உலகமே சொல்லுது. அதான் பொதுவானது, மிகப்பெரிய விஷயம், மிக மிக முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை மாறும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தந்தைக்கு காரகன் சூரியனா இல்லை 9ஆம் இடமா? உலகமே சொல்லும். தந்தையார் ஸ்தானம் என்னன்னா, ஜோதிடத்தில் எல்லா நூல்களிலையும் பல்லாயிரக்கணக்கான நூல்கள், பல்லாயிரக்கணக்கான முறைகள், பல்லாயிரக்கணக்கான ஜோதிடர்கள், பல கோடி ஜோதிடர்கள் எல்லாருமே 9ஆம் இடத்தை தான் தந்தையார் ஸ்தானம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம். நானும் 9ஆம் இடம்னு சொல்கிறேன். ஆனால் அது உண்மையாக சரியாக இருக்கணும் பார்த்தா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடம் தந்தையார் ஸ்தானம். உங்களுடைய தாய் மாற்றவே முடியாதது. வாடகை தாயாக இருந்தால் அவர்கள் தான் அந்த ஜாதகருடைய தாய். தாய் என்பது 4ஆம் இடம். அந்த தாயினுடைய கணவர் உங்களுக்கு தந்தையா இல்லை 9ஆம் இடம் தந்தையான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் வரும் உங்களுக்கு தந்தையா. அப்போ 10 தந்தையா 9 தந்தையாங்கும் போது தந்தையிலேயே எத்தனை குழப்பத்தை நமது முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. அன்னைக்கே எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்க. அப்போ இது ஒரு காலத்தில் சொன்னால் ஏற்றுக்க முடியாது, பைத்தியக்காரன்றாங்க. எப்போ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்கள் தமிழக உலகம் பூரா வந்துச்சோ அப்போ அது சரியாக போயிடுச்சு. தந்தை யார் என்று தாய்க்கே தெரிவதில்லை. ஜோதிடம் ரகசியமாக போச்சுங்க. அப்போது நீங்கள் ஜாதகத்தை கணக்கு போட்டு எடுக்கணும் அப்படிங்கும்போது அதை இன்னைக்கு எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இந்த லக்னத்தில் பிறந்தவனுடைய குண அதிசயம். இந்த லக்னத்திலும் ஒரு லக்னத்துக்கு 3 ராசிகள் இருக்கும், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களை தொடும்போது அதில் ஒரு குணம். அந்த 3 நட்சத்திரங்கள் அப்படியே 4 பாதமாக பிரிஞ்சு வம்சத்தில் மாறுபடும் போது அந்த குணம் இந்த ஸ்டைலில் போகும். அதுக்கு அடுத்தது ஜென்ம ராசி. அந்த ஜென்ம ராசியினுடைய தொடர்பு, ஜென்ம லக்னத்தினுடைய தொடர்பு உடல் கூறு. இந்த இடத்துல மச்சம் இருக்கலாம், இந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம், இந்த இடத்துல காயங்கள் இருக்கலாம், இவன் குள்ளமாக இருக்கலாம், இவன் உயரமாக இருக்கலாம். இது பொதுவாக ராசியை மட்டும் வச்சு பேசிட முடியாதுங்க. நீங்கள் உடனே ரிஷப ராசினா குள்ளமாக இருப்பானா உயரமாக இருப்பானா 3 தான் இருப்பான், கோள்கள் தான். அப்போ அதை வச்சு நாம் கொஞ்சம் மாற்றி சரி பண்ணலாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜோதிடம் சார்ந்து ரொம்ப ஓப்பனப்பாக, மைண்ட் ஓப்பனாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.